Hi students, தமிழ்நாடு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேக்ஸ் சாப்டர் 1 ஆல்ரெடி போட்டுட்டேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்படி போட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஒவ்வொரு கொஷின்ஸ் நானும் சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இப்போது சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா 5 மார்க் 2, 2 மார்க் 2, 1 மார்க் 1, டோட்டலாக 15 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. சாப்டர் 2ல் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 மார்க்ஸ். அதில் எக்ஸைஸ் 2.1லேருந்து 2.10 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் ஒன் டைம் நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே ஈஸியாக 15 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்னால் என்ன நமக்கு தெரியுமா, தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, தெரிஞ்சுக்கலாமா? நம்பர்ஸ்னால் என்ன, சீக்வன்ஸ்னால் என்ன, சீரீஸ்னால் என்ன பார்க்கலாம். நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும், நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்பர்ஸ்லாம் நம்மளால் முடியாது. கவுண்டிங்லேருந்து ஏதோ ஒன்று நம்ம நம்பர்ஸை பார்க்குறோம், பேசுகிறோம். ஸோ நம்பர்ஸ்ன்றது வந்து 1 2 3 நமக்கு தெரியும். அந்த 1 2 3 நம்ம படித்தோம் இல்லையா, 1 2 3 அப் டு இன்ஃபினிட் நம்பர்ஸ். நமக்கு கவுண்டிங்கே கிடையாது, நம்பர்ஸ் கவுண்டிங் கிடையாது, அன்கவுண்டபிள் நம்பர்ஸ். ஸோ இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர்ஸ்லேயே நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸ் பார்க்குறோம். ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், ஸ்கொயர் நம்பர்ஸ், லீஸ்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ், கிரேட்டஸ்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து நம்ம கேட்பாங்க. நம்பர்ஸ் நமக்கு வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஏதோ நம்பர் 2 நம்பர் கொடுத்துட்டு இதில் HCF கண்டுபிடிங்கன்னா நம்பர்ஸ்லேருந்து நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. புரியுதாம்மா? நான் ஆல்ரெடி 340 அண்ட் 520 கொடுத்தாங்கன்னா 2 நம்பர்ஸ்க்குள்ளே HCF கேட்குறாங்க அப்படின்னா 340 ஒரு நம்பர் தான், 520 ஒரு நம்பர் தான். இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் ஒரு நம்பராக வரப்போகுது. ஸோ நம்பர்ஸ்ன்றது இதுதான். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? நம்பர்ஸ்ன்றது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, நம்பர்ஸ் வச்சு நீங்கள் எப்படிலாம் நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீக்வன்சஸ். சீக்வன்ஸ்னால் என்னென்னா, இப்போ என்ன சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிக்கிறீங்க. எழுந்து என்ன பண்ணுவோம், ப்ரஷ் பண்ணுவோம், காலை கடனில் முடிப்போம், படிப்போம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் படிப்பாங்க, மறுபடியும் நம்ம சாப்பிடுவோம், மார்னிங் டிஃபன், ஸ்கூலுக்கு போவாங்க, படிப்பாங்க, ஆஃப்டர்நூன் லஞ்சு, அகைன் ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்க. ரொட்டீன் ஒர்க் இல்லையா, ரொட்டீனாக போயிட்டுருப்போம், சீக்வன்ஸாக நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த சீக்வன்ஸாக பண்ணும்போது நான் வந்து அப்படியே இப்போ ABCDன்னு ஒரு சீக்வன்ஸில் போகுது அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். என்ன சொல்லணும்னா, பேங்க்கில் போய் நீங்கள் வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க, மந்த்லி நீங்கள் RD போடுறீங்கன்னா 1000 rupees நான் போட்டு வரேன் அப்படின்னா அது ஒரு சீக்வன்ஸாக போட்டே வரீங்க, ஒரு மந்த் ஆனீங்க. ஓகேவா? இது சீக்வன்ஸ். அதுவே வந்து சீக்வன்ஸ் என்ன படிச்சிருப்பீங்க, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் படிச்சிருக்கீங்களா? எஸ். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்றது என்னென்னா ஒரே சீரீஸாக எந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் மாதம் நான் 1000 rupees நான் போட்டே வரேன் ஆர்டியில் அப்படின்னா அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். இதுவே நான் 1 month 1000 rupees போடுறேன்ப்பா, 4th month நான் 2000 rupees போடுறேன், ஒரு வேரியேஷன் இருக்கும். புரியுதாம்மா? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லாம் அப்படியே ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும் ஒரே மாதிரி. ஜியோமெட்ரி ப்ரோக்ரஷனுக்கு ஒரு வேரியேஷன் வந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ECG பார்த்துருப்பீங்க, ஒரு வேரியேஷன்லேயே போகும். ECGனா என்னதுமா தெரியும் உங்களுக்கு? அந்த ECG மிஷின் பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வாங்க. அதுவே மூச்சு நின்று போச்சுன்னா ஒரே கோடாக போகும், அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் வாங்க. இது மாதிரி சிம்பிளாக சொல்ல தெரியல எனக்கு, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சீரீஸ் என்னென்னா இந்த சீக்வன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் சீரீஸ்ன்றாங்க. அதான் சம் ஆஃப் த சீக்வன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பார்க்குறீங்க இல்லையா, டே டு லைஃப் பண்ணிட்டே வரீங்க, ஒரு சீக்வன்ஸாக பார்த்துட்டு வரீங்க. வெப் சீரிஸ் எடுத்துக்கோங்க. வெப் சீரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வெப் சீரிஸ் எடுத்துக்காங்களா, பார்த்துருப்பீங்க. வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருப்பீங்க. 4-5 எபிசோட் வந்து கண்டினியூஸாக வரும், அதெல்லாம் சேர்ந்தால் ஒரு வெப் சீரிஸ்னு வாங்க. அவ்வளோதான். எக்ஸாம்பிள் சொன்னால் பசங்களுக்கு இதான் ஈஸியாக புரியும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்பர்ஸ்னால் என்ன, சீக்வன்ஸாக என்ன, சீரிஸ்னால் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? தட்ஸ் ஆல். ஓகே, இதுதான் வந்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. தயவுசெய்து இது ஒருத்தர் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அப்புறம் வந்து நீங்கள் டஃப்பான கொஷின்ஸ் ஏதாவது இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, நாட் ஒன்லி சாப்டர் 1 சாப்டர் 2 மேத்தமேட்டிக்ஸில் கிளாஸ் 10ல் எந்த சாப்டரில் உங்களுக்கு டஃப்பான கொஷின்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் போடுறேன். PDF நான் போடுற சால்வ் பண்ணுற கொஷின்ஸ் எல்லாமே PDF லிங்க்லேயே இருக்குது. என்னோடய டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். அதுலேயும் நீங்கள் டவுட்ஸாக கேட்கலாம், கிளியர் பண்ணுறேன் நான் அதுலேருந்து. ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. PDF லிங்க் வேணும் அப்படின்னா
டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை ஜாயின் பண்ணி அதோட பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.